தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு நியூஸ் நீங்க தான் அனுப்பிச்சீங்க. இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நியூஸ் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல. ஈவினிங் பார்த்துட்டு உங்க நியூஸ் பார்த்துட்டு தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். மிஸ்டர் சீமான் வந்து ரஜினிகாந்தை போய் மீட் பண்ணியிருக்கிறாரு. சீமான் எப்பவுமே வளர்ந்து வர காலத்துல வந்து அவர் வந்து பிரபலமானதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமே ரஜினிகாந்த் தான் இல்லையா? ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்குள்ள வரக்கூடாது, அரசியலை பத்தி பேசக்கூடாது இல்ல, அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்ததுல சீமானுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஆனா இன்னைக்கு போயிட்டு ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்கிறாரு. விஜய் வளர்ந்து வர இந்த நேரத்துல வந்து ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்கிறது ஏதாவது ஒரு அரசியல் கணக்கு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது? இது அரசியல்ல மிகவும் முக்கியத்துவமான ஒரு சந்திப்பு இந்த சந்திப்பு சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திச்சது. நீங்க பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களோட மதிப்பு வந்து அவர் அரசியல் களத்துல தமிழ்நாட்டுல எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்திருக்கு. அவரோட குரலுக்கு, அவரோட அவரோட அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருந்திருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிட்டத்தட்ட முதலமைச்சர்களையே ஆட்சியை மாற்றி அமைக்கிற அளவுக்கு அவரோட குரல் வலிமையா இருந்திருக்கதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்துல பார்த்து வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்க முகவரையில குறிப்பிட்ட மாதிரி அரசியல்ல ரஜினிகாந்த் வரப்போறேன்னு சொன்ன உடனே முதல்ல ரொம்ப வீரியமா எதிர்த்தது திரு சீமான் அவர்கள் தான். ஆனா அது எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க வந்து இந்த மண் சார்ந்தவர் கிடையாது, தமிழ் இனம் சார்ந்தவர் கிடையாது. அதனால தமிழ் இன இளைஞர்கள் வந்து ஒரு போர்க்கொடியோட நம்ம எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த அளவுக்கு இந்த கொள்கைகளை சொல்லி நான் உசுப்பேத்தி வந்துகிட்டு இருக்கும்போது, நீங்க திருப்பி இந்த திரைபின்பத்துக்குள்ள கொண்டு போய் இழுத்துட்டு நீங்க இந்த மண் சாராத இன்னொருத்தர் ஆள்றது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை சார்ந்துதான் எதிர்த்தாரே தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கமும் அதுல கிடையாது. அது வந்து ரஜினிகாந்த் புரிஞ்சிருந்தாரு. அதனாலதான் அவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போதே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சீமான் அவர்களை பாராட்டி இருந்தார். சீமான் அவர்களோட கொள்கை, அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாராட்டி தான் அவர் முதல் ஒரு அரசியல் பேச்சு மேடையில பேசும்போது, அந்த நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கல்யாண மண்டபத்துல ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. கூப்பிட்டு நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும் போது வந்து சீமான் அவர்களை பாராட்டி தான் பேசியிருந்தாரு. எனக்கு சீமான் அவர்களோட கொள்கை பிடிக்கும்னு பாராட்டி தான் பேசியிருந்தாரு. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, சீமான் அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து நேர்ல போய் சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்கணும்னு நேரம் கேட்டிருக்காரு சீமான் அவர்கள்ட்ட. இதான் நீங்க கவனிக்கணும். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா, இந்திய பிரதமர் மோடி அவர்களே நேர்ல போய் நேரம் கேட்டு சந்திக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவரு ரஜினிகாந்த். அவரு சீமான் அவர்களோட நேரம் கேட்டிருக்காரு போய் சந்திக்கிறதுக்கு. இது எனக்கு என்னமோ உள்குத்து இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா விஜய்க்கும் ரஜினிகாந்துக்கும் லாஸ்டா வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற ஒரு சண்டை வந்து வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அவரு வந்து காக்கா கழுகு கதைய சொன்னாரு. அதுக்கு விஜய் ஒன்னும் பேசாம அவரு ஒரு குட்டி கதைய சொன்னாரு. சோ இந்த குட்டி கதையோட சண்டை தான் வந்து இன்னைக்கு வந்து சீமானை போய் சந்திச்சு வச்சிருக்கோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? நீங்க டாக்டர் கணேஷ்ங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்றீங்க. உங்களோட இன்டெலிஜென்ஸ் கரெக்டா ஒர்க் பண்ணுது. நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. சோ வந்து இது எல்லாருக்குமே ஒரு காமன் ஒரு வியூ பாயிண்ட் தான். சீமான் அவர்களுக்கும் இப்ப என்னன்னா, சீமான் அவர்கள் எப்பவுமே விஜயை வந்து எதிர்த்ததே கிடையாது. நீங்க கரெக்டா அதையும் புரிஞ்சுக்கணும். சீமான் அவர்களை வந்து விஜய் அவர்களை சீமான் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் எதிரியா கருதவே இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா, தேவையே இல்லாம மாநாட்டு மேடையில வந்து சீமான் அவர்களை சீமான் அவர்களை சீண்டின பேச்செல்லாம் வந்து என்னன்னா, எனக்கே பட்டு எதுக்கு செய்யறாருங்கிறது பட்டுது. என்னென்ன சொன்னாரு அப்படின்னா, அவரு கத்தி பேசுறதை விமர்சனம் பண்ணாரு. அதுவும் வந்து மட்டகரமா விமர்சனம் பண்ணிட்டு அவரே அந்த மேடையில கத்தி தான் பேசினாரு. அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்லயே அவரே ஆக்ரோஷமா தான் பேசினாரு. கத்தி பேசினாரு. ஆனா என்ன, கத்தி பேசுறவங்கள விமர்சனமும் பண்ணாரு. அதே மாதிரி பர்சனல் அட்டாக் நிறைய பண்ணாரு அந்த மேடையில. அது வந்து தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். அதுதான் சீமான் அவர்களை மிகவும் பாதித்ததா நான் பாக்குறேன். நீங்க அந்த திராவிடம் தமிழ் தேசம்னு குழப்பினது கூட கொள்கை சார்ந்த விமர்சனங்களை வச்சுட்டு பேசாம போயிருப்பாரு. ஆனா நீங்க அவ்வளவு தூரம் சீமான் அவர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு அவர் பக்கத்துல போய் கை கட்டி நின்றுட்டு, நீங்க உங்க பேச்சுக்களை நான் எப்பவும் கேட்கிறேன் அப்படி இப்படின்லாம் அவரை வந்து ரொம்ப ஒரு தாஜா பண்ற மாதிரி விஜய் அவர்கள் தனித்தனியா பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் மேடை ஏறும்போது நீங்க அப்படியே வேற மாதிரி அவரை தாக்கி பேசுனீங்க. சோ அதை வந்து சீமானை மிகுவா பாதிச்சிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் அவர் இந்த டோன் எடுக்கிறாரு. சீமான் அவர்கள் வந்து மேடையில வந்து இந்த பர்சனல் அட்டாக்கு போறது காரணமே இதுதான். அதை ஆரம்பிச்சு வச்சது விஜய்.
ம். சீமான் வந்து ரியாக்ஷன் தான். அது வந்து தேவையில்லாம ஆரம்பிச்சு வச்சது விஜய் தான். அதே மாதிரி நீங்க இப்ப கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ட புடிச்சது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் மேல ஒரு வருத்தம் இருக்கு. அது ம். எப்படின்னா, சினிமா உலகுல எப்படி மேல எழுந்து வரும்போது, அந்த உச்சத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நடிகர வந்து மார்க்கெட்ட கம்மி பண்ற மாரி, அவரோட புகழ கம்மி பண்ற மாரி, அந்த ரைவல்ரிய கிரியேட் பண்ற மாதிரியும். எப்பவுமே நீங்க சினிமால பார்த்தீங்கன்னா, அஜித் இப்போ கொஞ்சம் மங்கிட்டாரு. ஆமா. சரியா? வந்து இப்ப நீங்க எப்ப ம். ம். நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித் அந்த மாரி தான் போயிட்டு இருந்தது. ஆனா விஜய் எப்போ ஒரு படி மேல போகணும்னு நெனச்சாரோ, அப்ப யார வம்பிழுத்தாரு அப்டின்னா, ரஜினிகாந்த வம்பிழுத்தாரு. அப்பதான் அவரோட பொசிஷன் இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு பட்டத்துக்கு போ முடியும். இப்ப தளபதின்னு இருந்த இடத்துல இருந்து சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு போறதுக்கு வந்து அவர் தேர்ந்தெடுத்த பாதை வந்து ரஜினிய விமர்சனம் பண்றது. சரியா? ம். அது ரஜினி ரசிக்கல. ம். இப்ப இந்த இடத்துல நீங்க இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு வராரு. ரஜினி வந்து கட்சி ஆரம்பிச்சு வர்றது அந்த அந்த சீன் ஃப்ளாப் ஆயிருச்சு. ஆனா ம். இப்ப விஜய் வரும்போது, சீமான் அவர்கள் வந்து அந்த விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல இப்ப கையில எடுக்குறாரு. ம். சரிங்களா? சோ அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் தானே இந்த இடத்துல. ஆமா. ம். சோ அந்த ஒரு அஜெண்டா இதுல இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி அவரு பயங்கரமா 2 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்காங்க. என்னென்ன பேசப்பட்டது அப்டின்னா, ஆ தற்போதைய தமிழக அரசியல் எப்படி வந்து க இருக்கு. அதே மாதிரி ஆட்சியின் அவலங்கள பத்தியும் பேசியிருக்காரு. ஆட்சி வந்து அவ்வளவா நல்லா இல்ல. ரொம்ப என்ன ஆச்சரியமா இருக்கு அப்டின்னா, ஒரு 1 1/2 மாசம் முன்னாடி தான் கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு வந்து அவரு வந்து ஸ்டாலினோட உட்கார்ந்திருந்தாரு. உட்கார்ந்து ஸ்டாலினோட பெருமைகள பேசினாரு. அப்போ வந்து துரைமுருகன பத்தி ஒரு விமர்சனம் பண்ணாரு. அது வந்து பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அது அதுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. திமுகவோட ஆட்சிய பத்தி நல்லபடியா தான் பேசிட்டு வந்தாரு. பேசிட்டு வந்து திடீர்னு அவருக்கு எய்த்தாப்ல இருக்கிற அந்த சீமான் போய் மீட் பண்ணும்போது, அதுவும் அவரு டைம் கேட்டு மீட் பண்ணது, சரி ஓகே. இந்த இடத்துல இருந்து இந்த சைடுல இந்த சைடு எப்படி அணி மாறுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா? கொஞ்சம் நீங்க இல்ல அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவரு ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் அவரு எல்லாருக்குமே எல்லா காலத்திலுமே நண்பனா தான் இருந்திருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு ஜெயலலிதாவுக்கும் ஃப்ரெண்ட் தான். அ கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும், கருணாநிதி அவர்களோட நண்பரா தான் இருந்தாரு. அதே மாரி இந்த மாரி பெரிய உச்சத்துல இருக்கிறவங்கலாம் எப்படின்னா, அந்த பவர் சென்டரோட எப்பவுமே நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து அவங்களோட அ பட வாழ்க்கை, திரைப்பட வாழ்க்கைக்கும் வந்து அது ரொம்ப உதவும். ஏன்னா, இவங்கலாம் பெரும் பணம் படைத்தவர்கள். ம். அதனால எப்ப வேணா சிக்கல் வரலாம் இவங்களுக்கெல்லாம். ஒரு ஒரு ஐடி மூலமாவோ, ஒரு இடி மூலமாவோ, இல்ல வேற எது மூலமாவோ வந்து இந்த மாரி பெரும் பணம் படைத்தவர்களுக்கு வந்து சிக்கல் எப்படி வேணா வரலாம். அதிகாரத்துல இருக்கவங்க நெனச்சாலும் இன்னும் எந்த மாரி சிக்கல் வேணா உருவாக்க முடியும். நீங்க எவ்வளோ நேரம் வந்து விஜய் இவர் அவர்கள் ரஜினி அவர்கள் மேல கான்ட்ரோவர்சிலாம் வந்திருக்கு. நீங்க சில சொத்துக்களுக்கு சில இடத்துல வாடகை குடுக்கல. அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க. எல்லாத்துல இருந்துமே அவர் வெளிய வந்திருக்காருல்ல. அப்ப அதற்கெல்லாம் அதிகாரத்துக்கு பக்கத்துல ஒரு பவர் சென்டருக்கு பக்கத்துல இருக்க வேண்டியது ஒரு தேவையா இருக்குல்ல. அத அவர் எப்பவுமே கடைபிடிச்சு தான் வந்திருக்காரு. அதுக்காகவே திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்க அவலங்கள் எல்லாம் வந்து அவர் புகழ்ந்து பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அந்த மேடை ஏறும்போது அப்படி பேசுறாரு அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நீங்க நடக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு கேட்டா சந்தி சிரிக்குதா இல்லையா? நீங்க ம். கள்ளச்சாராய சாவு அத பத்தி அவர் என்ன நெனச்சிருப்பாரு? நீங்க இத வந்து போலீஸுக்கு தெரிஞ்சே நடக்குது. இப்ப சிபிஐக்கு உத்தரவு போட்டிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம்ல தமிழ்நாட்டுக்கு. ம். அதுவும் அந்த செஞ்சி மஸ்தான நீங்க எதுக்கு நீக்குனாரு தெரியும்ல? அவரோட அனுமதியோட தான் அவருக்கும் கட்டிங் போயிருக்கு. நீங்க இஸ்லாமியர்கள்லாம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ம். நீங்க வந்து உங்க உங்க மதமே அத எதிர்க்குது. இந்த சாராயம்ங்கிற விஷயத்த உங்க மதமே எதிர்க்குது. ஆமா. சரியா? ம். ஆனா நீங்க உங்க 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 ஒரு அமைச்சர் உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள். அவரு மக்கள் வேற யாரு குடிச்சு செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவரும் கட்டிங் வாங்கிட்டு போலீஸையும் ஒண்ணும் பண்ண விடாம பண்றாருன்னா, அப்ப ம். நீங்க முழுக்க முழுக்க உங்களையும் அப்போ நீங்க ஹிந்துத்துவவாதிகள மட்டும் மதவாதிகள்னு சொல்றீங்க. அப்ப உங்களெல்லாம் நான் என்ன சொல்றது? ம். அப்போ இஸ்லாமியர்கள் வந்து நீங்க எனக்கு இது இது ஒண்ணு தான் கணேஷ் ரொம்ப ஒரு வருத்தம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்து மதம்ங்கிறது ஒரு மதம். அந்த மதத்த யாரும் டோர் டூ டோர் கேம்பெயின் பண்ணி விக்கிறது கிடையாது. அத நீங்க ஒத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. ம். நிச்சயமா. ம். ஆனா கிறிஸ்துவ மதம் அப்படி செய்யப்படுதா? ஆ படுதுல. 100% பின்ன ஐய்யயோ! எங்க எல்லா இடத்துலயும் அத வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? அது ஒரு ஜாபாவே எடுத்து பண்றாங்க. நிச்சயமா செய்யப்படுதுல்ல. அதே மாரி நீங்க இஸ்லாமியர்கள் வந்து நீங்க வட்டிக்கு குடுக்குறத விரும்புறதில்ல. நீங்க சாராயம் குடிக்கிறத விரும்புறதில்ல. ஆனா ஒரு அரசு அத செய்யும்போது நீங்க தடுக்கிறதில்ல. நீங்க அவங்களுக்கு போய் ஓட்ட போட்டுறீங்க. நீங்களும் சில பாவங்கள செய்றீங்க இந்த மாதிரி. மத்தவன் எக்கேடு கெட்டாலும் போனாலும் பரவால்ல. நம்ம மதம் காப்பாத்தப்படணும். நம்ம மத உரிமை காப்பாத்தப்படணும்னு நீங்க இருக்கீங்க. அப்ப இவங்கள மதவாதின்னு சொல்ற மாரி உங்களையும் இஸ்லாமிய மதவாதிகள், கிறிஸ்தவ மதவாதிகள்னு சொல்லலாமா? அந்த கேள்வி மனசுல எழுதுல. இது இது கடுமையா தெரியலாம். மைனாரிட்டி எப்ப பேசினாலும் இது வந்து ஒரு கடுமையான விஷயமா பார்க்கப்படும். ஆனா நீங்க இதுல நியாயம் இருக்கிறது உங்களுக்கு படுதா? ம். கேட்கலாமாங்கிறது தான் என்னோட கேள்வி. நீங்க உங்க மதத்த பாதுகாக்கணும்னு நினைக்கும்போது, அவங்க மதங்கள பாதுகாக்கணும்னு அவங்கவங்க நினைக்க தானே செய்வாங்க. ஆமா. நீங்க ம்.
நீங்க நீங்க அந்த இடத்துல மத நல்லிணக்கத்தை நீங்க பார்க்கலையே. உங்க மதத்தோட முக்கியத்துவத்த தான் நீங்க பார்க்குறீங்க. நீங்க மதம்ங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள இருந்து வரணும். அந்த ஆன்மீகம் தெரிஞ்சவர் தான் ரஜினிகாந்த். ம். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் அவரு வந்து இந்த இந்த மதத்துக்குள்ளேயும் அவர் ரொம்ப ஈடுபாடா உள்ள போமாட்டாரு. ஆன்மீகம் தான் பேசுவாரே தவிர, ஹிந்து மதம்னு சார்ந்து போமாட்டாரு. அந்த இடத்துல வந்து அவர் நடுநிலையா தான் இருப்பாரு. நீங்க ம். இப்போ இந்த சந்திப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க விஜயோட அரசியல வந்து பெரிய அளவுல ரசிக்கலங்கிறது தான் எனக்கு தோணுது. ரஜினி பெரிய அளவுக்கு ரசிக்கலன்னு தான் என்னோட என்னோட பார்வை இந்த விஷயத்துல. இல்ல அதுக்கு எனக்கு சரியான ரசிக்கிறாரா, ரசிக்கலன்றத விட, அவருக்கு வந்து அந்த என்ன சொல்றது? எனக்கு ஈக்குவலா நீ? 50 வருஷமா நான் வந்து சினிமா துறையில இருக்கிறேன். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறேன். நான் சட்டிலா தான் இருக்கிறேன். ஆனா என்ன ஏன் வந்து இந்த பிரச்சனைக்கு இழுக்குற? நீயும் நானும் ஒண்ணா அப்படின்றது ஒரு ஒரு நிச்சயமா ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா? அது ஈகோ இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் நான். விஜய் வந்து ரஜினிக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆனா விஜய் வந்து ரஜினிக்கு மேல சம்பளம் வாங்குறாரான்னா, ஒருவேளை வாங்கலாம். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு அது வந்து நிச்சயமா ஒரு கஷ்டமா இருக்கும். அதனால தான் ஒருவேளை சீமான நோக்கி அவரு நகர்றாரோ! இது வந்து விஜய்க்கு ஒரு நெகட்டிவா போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா. நீங்க ரஜினி மாதிரி ஒருத்தர் வந்து விஜய விட பல மடங்கு பிம்பம் அதிகம் அவருக்கு. அதாவது அவரோட அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து விஜய விட பல மடங்கு அதிகம். நமக்கு தெரிஞ்சு ஆனா சம்பளம் நீங்க ஓப்பனிங் பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒவ்வொரு வயசுக்கு ஏத்த மாரி மாறும். இப்ப அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்டார் தான். ஆனா ஆமா. அவரே வந்து அப்பா ரோல்ல அந்த மாரி இறங்கி வந்துட்டாரு நடிக்கிறதுக்கு. ஆனா ம். ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹீரோ தான் அவரு. சரியா? ஆமா. அது அவர் வந்து இன்னொரு ரோல்ல நடிச்சா அது எந்த மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. ஜப்பானிய மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. கரெக்ட். உங்களுக்கு புரியுதா? அது அவர் உலகம் முழுக்க இங்க உலக நாயகன்னு கமலஹாசன சொன்னாலும் உண்மையிலேயே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார் ரஜினி தான். இன்டர்நேஷனல் இந்தியா ஸ்டார் ரஜினி தான். அதுல அது மாற்று கருத்தே அதுல கிடையாது. உங்களுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. சோ அதனால நீங்க விஜய தாண்டின ஒரு பிம்பம் சீமான் பக்கத்துல வந்து நிக்கும்போது, இது ஒரு மிகவும் இந்த கல நடப்பு அரசியல்ல இது ஒரு பெரிய ஒரு அ சந்திப்பா தான் நான் பார்க்கிறேன். சீமானுக்கு நேர்ந்த ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் இத பார்க்கிறேன். அது சீமானுக்கு இது சீமான் வெற்றி தான். இதுல வந்து மாற்று கருத்தாவே நான் வந்து பார்க்கல நானு. ஏன்னா வந்து இது விஜய்க்கு ஒரு குட்டு வைக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து ரஜினிகாந்த் இது பண்ணியிருக்கிறதா தான் எனக்கு தோணுது. சரி ஓகே. அ இந்த அப்போ என்னைய இது பண்ற இல்லையா? என்னைய வந்து கேலி ஏத்துற, வெறுப்பேத்துற. உன்னைய நான் எப்படி வெறுப்பேத்தணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாரி ஒரு டிட் ஃபார் டாட் பண்ண மாரி தான் வந்து எனக்கு தோணுது. நீங்க எப்படி நிச்சயமாங்க. பார்க்குறீங்க? நிச்சயமாங்க. ஏன்னா விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல கூர்மைப்படுத்துறதுக்கு ஊக்குவிச்சிருக்காருன்றத தான் நான் இத பார்க்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. நிச்சயமாக தமிழக அரசியல் பத்தி, தமிழகத்துல இப்ப இருக்கிற லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைய பத்தி, ஆட்சி எப்படி இருக்குன்ற அந்த அவலங்கள பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜயின் அரசியல் வருகையும் அ அ அ அலசப்பட்டிருக்கு. இந்த இந்த சந்திப்புல. இதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. சோ ம். இத இத வந்து முழுக்க முழுக்க இந்த இந்த சீமானோட அரசியல வந்து அவர் ஆதரிக்கிறார் இந்த இடத்துல. ஆதரிச்சு அத கூர்மைப்படுத்துறதுக்காக ஊக்குவிச்சிருக்காருங்கிறது தான் என்னோட பார்வை. ஆமா. இந்த ஆதரவு வந்து ஓட்டா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து அதுதான் வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் இல்லையா? ஏன்னா வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சவங்க நெறைய பேர் உண்டு. வரலன்னு வருத்தப்பட்டவங்களும் நெறைய பேர் உண்டு. சரி அவங்கலாம் வந்து இன்னைக்கு வந்து ஓகே ரஜினிகாந்த் வந்து சீமான நோக்கி போறாரு. சீமான நம்ம ஓட்டு போட சொல்றாருன்னு வந்து அவங்க வந்து நெனச்சு, சீமான நோக்கி திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. நிச்சயமாங்க. நான் உங்கள்ட்ட தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். நீங்க வந்து சீமான் அவர்கள் மேல இப்ப இருக்கிற பார்வை என்னன்னா, இளைஞர்கள் தான் வாக்கு போடுறாங்க. வேற யாரும் வாக்கு போடுறதில்ல அப்படிங்கிற ஒரு பின்பம் வந்து தொடர்ச்சியா அந்த அரசியல் களத்துல பேசப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா, அறிவில்லாத பசங்க, சின்ன பசங்க இப்ப போடுவாங்க. நீங்க கூட சொன்னீங்க. 70 விழுக்காடு அவருக்கு வந்து யங்ஸ்டர் தான் போடுறாங்க. ஒரு ஃப்ளூயிடான ஓட்டு அது வேற இடத்துல போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா, நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது தமிழகத்த பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு 2011 சென்சஸ் படி தமிழகத்துல 15 விழுக்காடு பறையர்கள். ம். சரியா? அதே மாரி 2011 சென்சஸ் படி தென் தமிழகத்துல வந்து 6 விழுக்காடு தேவேந்திர குல வேளாளர்கள். ம். 11 சென்சஸ் படி. அப்ப 24ல அந்த பாப்புலேஷன் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இதுல ம். அருந்ததியர்கள் வந்து 2.9 விழுக்காடு தான். ம். 2011 சென்சஸ் படி. அவங்களும் இப்ப கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகி வந்துருவாங்க. புரொபோர்ஷனேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பாப்புலேஷன் எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்குன்னு பாருங்க. ம். அப்ப அது அந்த ஒரு அவங்களோட ஒரு கோர் விஷயத்த கையில எடுக்குறாரு. அவரு இப்ப அவரோட கோர் வோட் பேங்க் செட் பண்ணிட்டாரு. ஒரு 8.2% செட் பண்ணிட்டாரு. இதுவரைக்கும் கொள்கைகள பேசி செட் பண்ணிட்டாரு. இனிமே என்ன பண்ணணும்னா, சமூக வாக்குகள எடுக்கணும். சமூக ம். வாக்குகள் எடுக்கிறதுக்கு இருக்கிறதுலயே வந்து நீங்க இப்போதைக்கு அரசியல் அதிகாரம் அதிகமா போய் சேராத 2 பெரிய சமூகம் தமிழ்நாட்டுல இருக்குன்னா, ஒண்ணு தேவேந்திர குல வேளாளர் சமூகம், இன்னொன்னு பறையர் சமூகம். மிச்சம் எல்லாருக்கும் வந்து அரசு முக்குலத்தோர் ஆகட்டும், கொங்கு வேளாளர் கவுண்டராகட்டும், வன்னியர்களாகட்டும், ஆ மத்த முதலியார்கள் முன்னாடி இருந்தாங்க. இப்போ இல்ல. இவர் முதலியார்களையும் பேசுறாரு. செங்குந்த முதலியார்கள பத்தி பேசுறாரு. பிள்ளைமார்கள பத்தி பேசுறாரு. வ.உ.சி.ய வந்து ரொம்ப தூக்கி பிடிக்கிறாரு.
அந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்றாரா? இப்ப சமூகங்கள் இவர இந்த அரசியல்ல அதிகாரம் இப்ப அற்ற சமூகங்கள், இருந்து வீழ்ந்த சமூகங்கள்லாம் இப்ப சீமானோட அரசியல் நோக்கி திரும்புறாங்க. சோ இந்த சமூக கணக்குல இப்ப போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பெரிய திராவிட கட்சிகள் வந்து இந்த பெரும்பான்மை சமூகம் ஒவ்வொரு பகுதி பகுதியா பிரிச்சு அவங்க வந்து அந்த ஓட் பேங்க் வச்சிருக்காங்களோ, அதே கணக்க வந்து சீமானும் போட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தபடியாக அடுத்தபடியாக எதுக்கு வர்றாரு அப்படின்னா, இப்போ திரையுலகத்துல விஜய் ஒரு பெரிய பிம்பம்னு வந்துருச்சு. அப்ப அதை எப்படி அடிக்கிறது? நீங்க இப்ப எப்படி பாத்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஃபிகரு. அவரு சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க. அவருக்கு பின்னால அந்த திரை பிம்பத்த வச்சு ஓட்டு போடுறவங்க இவர விட ஒரு பெரிய ஆளு ரஜினி. ரஜினிக்கு ஓட்டு போட காத்திருந்த ஒரு கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆமா. அந்த அந்த கூட்டத்தோட ஏஜ் குரூப் வந்து ஒரு 50, 60, 70 அந்த ஏஜ் குரூப். சரியா? அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு வந்து உயர்தர, அதாவது இந்த ஃபார்வர்ட் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களும் அதிகமா ஓட்டு போடக்கூடிய ஒரு இதுலயே இருந்தது. இவர் பாரதியார் தூக்கி பிடிக்கிறார் தமிழ்னு. இவருக்கு வந்து தமிழ் பிராமணர்கள் மேல எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. அவர்களையும் பிராமணர்களை எதிர்க்கிறது கிடையாது சீமான். அவர் பாரதியாரை தூக்கி பிடிப்பாரு. தமிழ் பிராமணர்கள் தமிழர்கள் தான் சொல்லுவாரு. அவர் வந்து அவங்களையும் வந்து அவர் வந்து விமர்சிக்கிறதெல்லாம் கிடையாது. இடபிள்யூஎஸ் விமர்சிப்பாரு. இடபிள்யூஎஸ் ஏன் விமர்சிக்கிறாருன்னா, நீங்க வந்து மேல இருந்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்க இடஒதுக்கீடு வேணா கீழே வந்து வாங்கணும் அப்படி சொல்றாரு. சரியா? சோ இதுக்குள்ள ரஜினிகாந்த் சந்திச்சதுல பல கணக்குகள் இருக்கு. அதாவது அந்த திரையுலகத்துல இருக்கக்கூடிய யங்ஸ்டர் ஓட்டு மட்டும் இல்லாம, திரையுலகத்துல ரஜினிகாந்துக்கு ஓட்டு போட யாரெல்லாம் ரெடியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சீமானுக்கு டிரான்ஸ்பர் ஆவாங்கன்ற ஒரு கணக்கு இதுல இருக்கு. ஓகே. இதுதான் பல கூறுகளா பிரிச்சு அடிக்கிறாரு சீமான். அதனாலதான் ரவீந்திரன் துரைசாமி போன்ற விமர்சகர்கள் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரிதான் தோணுது இல்லையா? சீமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரி ஓகே, அதாவது வந்து பொதுப்படையா பேசுறத விட்டுட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி சப்செக்ஷன் அப்படின்ற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்னொன்னா வந்து பண்றாரு. அதுல ரஜினிகாந்தோட சப்போர்ட் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் மக்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கோம். கருத்து கிடையாது. எனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், ஒருவேளை இப்ப டிசம்பர்ல தான் வந்து ரஜினிகாந்தோட பர்த்டே வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒருவேளை விஜய் போய் பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவர் நிச்சயமா பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஒருவேளை விஜயே சரி இன்னைக்கு சீமான போய் பார்த்தவர் நாளைக்கு விஜய் போய் பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இல்ல விஜய் வந்து ரஜினி தானே போய் பார்க்கணும். ஆமா. ஆமா, விஜய் போய் ரஜினிகாந்த போய் பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். நீங்க இந்த இடத்துல அதுலயே வித்தியாசம் இருக்குல்ல. இங்க ரஜினி தான் சந்திக்கணும்னு விருப்பம் தெரிஞ்சிருக்காரு. அப்படி விஜய் பார்த்தா கூட விஜய் வந்து இதுக்கு எதிரா ஒரு ரியாக்ஷன் பண்றாருங்கிறதுதான் கருத்து வருமே தவிர, ரஜினிகாந்த் விஜய பார்க்க அப்படின்ற மாதிரி அவர் போய் பார்த்தாருன்னு வச்சுப்போம். அப்போ பார்த்தாருனாலும் அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பா தான் பார்க்கப்படும். அப்சைட் ஆகுமா இல்லன்னா வந்து இல்ல இது வேற அது வேறன்ற மாதிரி பாக்குறீங்க? இல்ல, என்னோட பார்வையில இதுதான். இது வந்து நிச்சயமாக ரஜினிகாந்த் விஜய வந்து அழைத்து பார்ப்பாரு. இல்லைன்னா நான் வந்து பார்க்கணும் விருப்பம் தெரிவிப்பாரு. ஏன்னா ரஜினிகாந்தோட பிறந்தநாள். அவர் எதுக்கு போய் விஜய பார்க்கணும்? விஜயா விருப்பம் தெரிஞ்சு வந்து பார்த்தாரு அப்படின்னா, இதுக்கு டிட் ஃபார் டாட் விஜய் பண்றாரு. இதோட ரியாக்ஷன் வந்து விஜய் பயப்படுறாருன்னு அர்த்தம். விஜய் வந்து இதுக்கு கவுண்டரா ஏதாவது பண்றாரு. ஏதாவது இத மட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்ன்றது மாதிரி தான் அவர் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, சீமான பார்க்க விருப்பம் தெரிஞ்சது ரஜினி. ரஜினியை போய் பார்க்கணும்னு சீமான் விருப்பம் தெரிவிக்கல. சரி. அப்படின்னா ரஜினிகாந்த் தான் வழிய வந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு அர்த்தம். விஜய் போய் பார்த்தாருன்னா விஜய் போய் ஆதரவு கேட்கிறாருன்னு அர்த்தம். பரவாயில்லையே, கேட்டாருன்னு தப்பு இல்லையே. ஒருவேளை அப்படி பண்ணாருன்னா ஒருவேளை ஏதாவது ரியாக்ஷன் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்லாட்டினா அது வேற இருக்கும். முதல்ல நீங்க திரையுலகத்துல வம்பிழுப்பீங்க, அதுக்கப்புறம் அரசியல்ல போய் நீங்க வந்து ஆதரவு கேட்பீங்களா? பாப்போம். அதான் நீங்க சொன்ன மாதிரி சீமான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சோசியல் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொதுப்படையா இருந்தவரை இன்னைக்கு ஒவ்வொரு சமூகத்தையா டார்கெட் பண்ணாரு, விச் இஸ் வெரி குட். பார்ப்போம். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட அதாவது வந்து நான் சீமான் மேல வச்சிருந்த ஒரு அபிப்பிராயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. டைம் தான் ஆன்சர் பண்ணணும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.